காதலே வாழ்க்கையின் வேதம் என்று ஆனது, கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது. பூமியே சுழல்வதால் பள்ளி பாடம் சொன்னது, இங்குதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஓஹோ காதலி, என் தலையணி நீ என நினைத்துக் கொள்வேன் அடி. நான் தூங்கினால் அதை தினம் தினம் மார்புடன் அணைத்துக் கொள்வேன். கோடை கால பூங்காற்றா எந்த வாழ்வில் வீசினா என்ன, இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டும். கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தா கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம். தங்கள் பெண்ணே இது காததானடி, உன் கண்களோடு இனி மோததானடி. யார் நெல் இடப்படுது? ராசன் நெல்லுண்ண. பெரிய முட்டைக்கு 70 கிலோ வச்சுதானே வாங்கும். அப்புறம் ஏன் 2 கிலோ சேர்த்திருக்கீங்க? லோடு ரொம்ப தூரம் போறதால கீழே மேல சிந்துன்னு 2 கிலோ சேர்த்து வச்சிருக்கேன். கீழே மேல சிந்துமா? கீழே மேல சிந்தனதுல மிச்சத்தை தானே கொண்டு வந்து போடுறாங்க. அதுலயும் நாம கை வச்சோம்னா இங்க பாரு, நீ எத்தனை கிலோ வச்சிருக்கன்னு தெரியாம வெத்தலை சீல் போட்டு இருக்காரு. அதான் அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. சராசங்கர சுத்தமா இருக்கணும். பிரிச்சு போட்டு பிரிச்சு போட்டு. சரிண்ணே. அண்ணே, கவிஸ்தலத்துல இருந்து உங்க மாமா வந்திருக்காரு. தப்புதான். எனக்கு எந்த அருகதையும் கிடையாது இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதுக்கு. சண்டைக்கு பயந்துகிட்டு சம்பந்தம் பண்ணாம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் வந்திருக்கேன். என் 2வது பொண்ணாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். காஃபி சாப்பிடுங்க. சுசீலாவை கொடுக்கலங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த சம்பந்தத்தை தட்டி கழிச்சிட வேண்டாம். என் 2வது பொண்ணாவது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு தெருவில் நின்னப்ப புறம்போக்கு அது இதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப பேச வந்திருக்க. பொண்ணு வாழல அது இதுன்னு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்க? நீ நினைச்சேன்னா சம்பந்தம் பேசுவ, இல்லைன்னா விட்டுருவ. அந்த அளவுக்கு ஒண்ணு நாங்க யாராவது பேசித்தானே ஆகணும். உட்காருங்க, காஃபி சாப்பிட்டுங்க. மன்னன் மணிமாடத்தில் இன்னும் ஒரு தீபத்தை பொன்மையிலேற்றுமோ, அதன் கண்களே தீபமோ. பெண்மை வரும் யோகத்தில் மண்ணும் இனி பொன்னாகி நன்மைகள் கூட்டுமோ, புது நலங்கள் சேருமோ. ஒரு அன்பு நெஞ்சை வைரமென்று நாங்கள் போற்றினோம். ஒரு நேச வாழ்வை பூமி காண வாழ்ந்து காட்டினோம். இந்த சொந்தங்கள் இந்த பந்தங்கள் தெய்வ கீதமல்லவோ. கோடிக்கால
ஐயோ, ஏய், சீ. ஏய், அம்மா இருக்கட்டும். ஐயோ அண்ணன் வழி பரவாயில்ல. எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கு. கடைக்கா? இப்படியேவா? ஏன் இப்படிதான் உள்ள சட்ட துணியில அயன் பண்ணி வச்சிருக்கேன்ல, போட்டுக்கல? அயன் பண்ண துணியை போட்டு போனா கசி போயிடும். இங்க வாங்க. வேணா வேணா சொல்றத வாங்க. நில்லுங்க. ஏய் என்ன இது? கழட்டுங்க. இதுயா? ஐயோ கழட்டுங்க. கட்டப்பட்ட. ஏய் வேணாம் வேணாம். விளம்பர பையன் எல்லாம் போட்டுக்கிட்டு. இருங்க. வாட்ச் கட்டுங்க. வாச்சா உழைக்கிறப்ப நேரம் பார்த்து உழைக்க கூடாது. ஆமா, பெரிய தத்துவம். கட்டுங்க. எங்க மோதிரம்? உங்க வீட்ல போட்டது எங்க வீட்ல போட்டதெல்லாம் கழட்டி போட்டாச்சா? வெறும் கையை வீசிட்டு கிளம்பிட்டீங்க. போட்டுக்கோங்க. உப்பு புளி மடிக்கிற கைக்கு எதுக்கு மோதிரம்? ஒட்டும். ஆமா, ஒட்டும். இருங்க, பால் கொண்டு வரேன். போயிடாதீங்க. சரி. இது யாரு? இது சின்னவனே. என்னப்பா? இது நீ எங்க வெளியூருக்கு போறியா? இல்லப்பா கடைக்கு. கடைக்கா? கடைக்கு இந்த இது ரங்கராயி உன் புள்ள கடைக்கு போற அளவு பாரு. மோதிரம் வாங்கி சொல்லிக்கலாம். என்ன எங்க கடைக்கு? கடைக்கா? ஆமா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அயன் பண்ணி சட்டை கொண்டு வந்து கொடுத்தா கசக்கி தூக்கி போட்டுட்டு போறீங்க? உங்க பக்கத்துல வந்தாலே சோம்பு சீரக வாசனை அடிக்குது. உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? உங்க தம்பிங்க எப்படி இருக்காங்க? நீங்க மட்டும் ஏன் எப்படி இருக்கீங்க? பேசுங்க. உங்களை மட்டும் ஏன் உங்க அம்மா இப்படி வளர்த்திருக்காங்க? என்னை யாரும் வளர்க்கல, நானா தான் வளர்ந்தேன். பேசாதீங்க. பேசுங்கிற பேசாதேங்கிற. இப்ப நான் என்ன செய்யணும்? பக்கனே கேள்வி மட்டும் கேளுங்க. நான் உங்க பொண்டாட்டி தானே? பக்கத்துல வந்தாலே ஐயோ அம்மா, ஐயோ அண்ணன், பூச்சாண்டி காட்டுறீங்க. மத்தியானம் சாப்பிட எல்லாரும் வந்தாங்கல்ல, நீங்க ஏன் வரல? அப்படி என்ன வேலை உங்களுக்கு? இந்த வீட்டு வேலைக்காரன் கூட நேரத்துக்கு சாப்பிடுறான். நாளையில இருந்து ஒண்ணு செய்யுங்க. கடைக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. அங்கேயே குடும்பம் நடத்திக்கலாம். கல்யாணம் பண்ணி என்ன 10 வருஷமா ஆச்சு. பொண்டாட்டி ஞாபகமே இல்லாம வேலை செய்யறதுக்கு. ஐயோ உங்க அண்ணன் என்னடா நமக்காக ஒருத்தர் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாளேங்கிற நினைப்பு கொஞ்சமாவது வேணா? எங்க அக்கா உங்க அண்ணனை கட்டிக்க முடியலன்னு அழுதுச்சு. நான் உங்களை கட்டிட்டு அழ வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன, இங்க படுக்கவா இல்ல வெளில போய் படுக்கவா? எங்கேயோ படுங்க. தூங்குறதுக்கு எங்க படுத்தா என்ன? கண்ணா, சாரி அண்ணி. அண்ணே போயிட்டு வரோம். ஏய் கண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்ண்ணா. ஐயோ என்ன அங்க வஸ்திரத்தை எங்க வச்சுன்னு தெரியலையே. எல்லாம் பெட்டிக்குள்ள இருக்கு, அங்க போய் பாத்துக்கலாம் வாங்க. சரி சரி. அதான் அண்ணே தஞ்சாவூர்ல இருந்து சரக்கு வரும். அதை குடவுன்ல இறக்கி வைக்க சொல்லு. சரி. முருகன் கொஞ்சம் பணம் கொடுப்பான், அதையும் வாங்கி வச்சுங்க. என்னங்க, அவங்களும் புதுசா கல்யாணம் பண்ணவங்க தானே, நல்ல இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? இப்படி தனியா விட்டு வந்தா என்ன அர்த்தம்? பாவம், அவங்க மனசு கஷ்டப்படாதா? புதுசா கல்யாணம் பண்ணவங்க தனியா வீட்டுல இருக்கும். நாம தான் 4 இடத்துக்கு போனோம். அவன் கடையும் திறக்க மாட்டான், எங்கேயும் போகவும் மாட்டான். ஆவியன்ட்டு இருக்கு. ஐயோ வம்பு பண்ணாத, கடத்தருக்கு நேரமாவது. சாவி கொடு.
என்ன சாவி என்ன வம்பு பண்றாங்க? சாவி என்கிட்ட ஒண்ணு இல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. தண்ணிய விட்டுட்டு போயிட்டாங்க. ஏய் ஏய் என்னது சாவி உன்கிட்ட இல்லையா? அப்படின்னா ஏய் வேணுங்க, வேணுங்க. அப்படியே பஞ்சு போட்டு வருக்க. மூட்டை தூக்குற புத்தி. ஏய் அடி துச்சத்தை குறைச்சு கடி நான் குச்சிப்புடி ஆட போறேன். உன்னை காவடி தூக்கிக்கிட்டு நான் சுத்தி சுத்தி ஓட போறேன். இந்த பொட்டை கட்டை கச்சிதம்மா பொட்டடு நானும் பாரு. நான் கெட்டிக்காரன் நிச்சயம்மா பட்டைய கல்ப போறேன். மூச்சத்தை குறைச்சுக்கிட்டு உன் குச்சிப்புடி பார்க்க போறேன். என்ன காவடி தூக்கிக்கிட்ட நான் பக்கம் வந்து நிக்க போறேன். ஒசிலே, 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 ஒசிலே. ஒசிலே, 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 ஒசிலே. அடி முத்தலம்ம ஒண்ணு நான் தட்டி பார்க்கட்டா. ஒரு அப்பளம்மா ஒண்ணு நான் அணைச்சு கட்டா. நீ சறுக்கு பாரு ஆட, என் இடுப்பை கொடுக்கட்ட. நான் இறுக்கி கட்டி பிடிச்சு மைய நம்ப முடிக்கட்ட. புயல் பாஞ்சு புயல் போல நான் பொண்ணு மக்கட்டா. அஞ்சுக்குள்ள பொண்ணா பெக்கும் திட்டை என்ன கட்டிட்டா. மூச்சத்தை குறைச்சுக்கிட்டே உன் குச்சிப்புடி பார்க்க போறேன். என்ன காவடி தூக்கிக்கிட்ட நான் பக்கம் வந்து நிக்க கிஞ்ச கிஞ்ச பொண்ணு நான் பஞ்சா பிக்கட்டா. ஒரு சுத்தி சுத்தி வந்து நான் சூறையட்டா. நான் முத்தம் ஒண்ணு தந்து உன் பேச்சை நிறுத்தட்ட. நான் மொத்தம் என்ன தந்து உன் மூச்சை நிறுத்தட்ட. இடியாக நம்மாறு அடி ஒன்ன தக்கட்டா. இது தாண்டி நாராணி அட வந்து தாங்கட்டா. சந்தோஷம் கிணதில் குதிச்சு சொல்லத்தா பண்ணி கட்டாக்கும். லட்சத்தை குறைச்சு கடி நான் குச்சி புடி ஆட போறேன். உன்னை காவடி தூக்கிக்கிட்டு நான் சுத்தி சுத்தி ஓட போறேன். இந்த பொட்டை கட்டை கச்சிதம்மா பொட்டடு நானும் பாறேன். நான் கெட்டிக்காரே நிச்சயம்மா பட்டைய கிளப்ப போறேன். மூச்சத்தை குறைச்சுக்கிட்டே உன் குச்சிப்புடி பார்க்க போறேன். என்ன காவடி தூக்கிக்கிட்ட நான் பக்கம் வந்து நிக்க போறேன். என்ன தம்பி, அதான் தம்பிங்களுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு? இன்னைக்கு தம்பிங்களுக்கு ரிசல்ட் இல்ல, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா அவங்க பாதுதான். எங்க வச்சிருப்பாங்க? உள்ளதான். இல்ல. கணக்குல உள்ள போய் பாருங்க.
என்னாச்சுண்ணே? எனக்கு அப்பவே தெரியும் தம்பி. லேட் நைட் வர்றதும் தப்பு தப்பா சுத்துறதும் 2 பேர் நம்பர் இல்லீங்க. அண்ணே, அவர் எதையா சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பாத்தீங்க நீங்க? கணக்கே தப்பு தப்பா பாப்பீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? அண்ணே, நம்ம உள்ள போய் பாப்போம். எங்க சார், பேரு கண்ணன் சூர்யா. யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. பேரு கண்ணன் சூர்யா. 52 33 44 82 33 45. 2 பேரும் போர்டில் இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லா படிப்பாங்க சார். சூர்யா 82 33 45. இந்த நம்பர் போர்டுல இருக்குமே. அது சரி. கண்ணு கண்ணு அவர் நம்பரு வெளியில போர்டுல வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. என்னாச்சு? ஏன் போர்டில் வச்சிருக்காங்க? அதுல என்ன சிக்கலோ தெரியலையே. நம்ம போய் பார்க்கலானே. என்னாச்சு கணக்குல? தம்பி யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட்ங்க. என்ன? அதாங்க சுத்துப்பத்து காலேஜிலேயே நம்ம தம்பி தாங்க ஃபர்ஸ்ட். பாஸா ஃபெயிலா? பாஸ்னா சாதாரண பாஸ் இல்ல தம்பி, பெரிய பாஸ். மத்த விஷயத்துல அப்படி இப்படி இருந்தாலும் தம்பிங்க படிப்பு விஷயத்துல இப்படி தம்பி. அம்மா, அண்ணா, அம்மா, கண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு டெல்லியில. அப்படியா? ஆ. பாரு, கண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்படியாண்ணே? என்னதுப்பா? அப்பா, அப்பா, இப்பதான் அந்த பசங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள படிச்சு முடிச்சு டெல்லியில வேலை பார்க்கற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அண்ணா, உனக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கா? சூர்யா, இவன் புறப்படுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நீ தான் செய்யணும். சரிண்ணே. டேய் கண்ணா, 2 பேர் முகத்தையும் பாருடா, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குனதெல்லாம் வீண் போகலடா. நாங்க என்னமா கஷ்டப்பட்டோம் இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு? நாங்க நம்ம காசு பணம் தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். இவன் கௌரவத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். சந்தோஷமா இருக்குமா? பெருமையா இருக்குமா? ஏய், அவன் எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். நீ பாட்டு போயிட்டு இருக்க. நான் ஒன்னும் டெல்லிக்கு போல. ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க. நீ போக மாட்டேங்கன்னு என்னடா அர்த்தம்? போக மாட்டேன்னு சொன்னா விட்டுருங்க, புரிஞ்சுக்கங்க. ஏன் போகல? படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணுமா? அப்படி என்ன அவசரம் சம்பாதிக்கிறதுக்கு? அப்புறம் நீ எங்களை மாதிரி கடையில உட்கார்ந்து பட்டம் போட போறியா? இதுக்கு தானே உன்னை படிக்க ஆரம்பிச்சது. படிச்சு முடிச்ச உடனே சம்பாதிக்க போகணுமா? என்ன கேள்வி வைக்கிறான் பாத்தியா? என்ன? இவன் சம்பாதிச்சு போய் தான் நாங்களே உட்கார்ந்து சாப்பிட போறோம். அதுக்காக சொல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. டேய், என்னடா நீ எத்த பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருந்த, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஏன்னா நீ யார் பேசினாலும் ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? பெரியவனே, பெரியவனே, என்ன ஆச்சு? என்னப்பா? எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வாப்பா. டேய், ஆறு உன் அண்ணன் தானே சொல்றான். ஏன் கண்ணா? நீ டெல்லிக்கு போற, அவ்வளவுதான். எல்லாம் நல்லா படிச்சவன இருக்கு. டெல்லி வேலை இதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அவங்க பாட்டுக்கு புரியாம பேசுறாங்க. சின்ன வயசுல படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாங்க. இப்போ படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்காக டெல்லிக்கு போக சொல்றாங்க. இந்த தடவை என்னால போக முடியாது. உன்னை விட்டு போக முடியாது. நீ போயிடுவ. ஏய், இங்க பாரு, என்ன பாரு. நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல, போயிடுவேனா? இல்ல, நீ போக கூடாது. சரி, நீ போ, நேரமாச்சு.
ஐயா வர சொன்னார். திருப்பதி குடும்பத்து பையன் தானே நீ? நல்லாவா இருக்குதுல்ல? நல்ல குடும்பத்து பையனா பிறந்துட்டு என்னதெல்லாம் சல்லித்தனமா? எங்க கை வைக்கிறோம்னு தெரியவான? படிச்சுட்டா கண்ணு முன்னு தெரியாம போயிடும் இல்ல? உங்க குடும்பம் வேற, நாங்க வேற. எங்களுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு பேசி எல்லாம் பழக்கம் இல்ல. மறுபடியும் அப்படி இப்படின்னு காதல விழுந்துச்சு, உன் குடும்பத்துல வேறு இருக்காது. மறுபடியும் அப்படி இப்படின்னு காதல விழுந்துச்சு, உன் குடும்பத்துல வேறு இருக்காது. வரேன். நான் போயிட்டு வரேன். கண்ணா உடம்பு பாத்துக்கப்பா. போன உடனே போன் பண்றியா? ஆமாண்டா. நேர நேரத்துக்கு சாப்பிடு. வேலை வரைக்கும் சாப்பிடுறேன். போன உடனே இல்ல மறந்துடாத, போன் பண்ண. போயிட்டு வா. சர்டிபிகேட்ல பெட்டியில வரேன். பெட்டியில வச்சிருக்கேன். அண்ணா பாத்துடா, ஜாக்கிரதை. வரேன். ஓகே. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. செலவுக்காக பாத்து போயிட்டு வா. பார்த்து போய்க்கலாம். பத்திரம்பா. போய்க்கலாம். பெரியவனே என்னப்பா? வரக்கூடாது. என்ன இது? நீ அழுதுன்னா போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டு என்ன அட என்னடா? சத்தம் போடாதீங்க. இன்னொரு வேலைக்காரன் வந்திருக்கான். வேலைக்கார நான் ஒருத்தர் இருக்கிறப்ப என்ன தெரியல திட வந்திருப்பா. வேலை அடிக்க சுமார் இல்லைங்க நான் வந்து பேசக்கூடாது. நீ எதுக்காக திருட வந்திருக்க நல்லா தெரியும். பசி. உனக்கு 3 வேளை சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், உறவுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கெல்லாம் மாசம் 500 ரூபாய் சம்பளம். திருடுவியா? திருடுவியாவா? என்னங்க சொல்றீங்க நீங்க? பேச. கேபிள் டிவி சரி பண்ணிட்டீங்களா? முதல்ல 2 பேரும் சரி பண்ணுங்க. கேபிள் டிவி யாரு, திருட யாருன்னு சரியான விவரம் தெரியாத 2 பேரும் வீட்டுல வச்சிருக்கீங்க. 3 வேளை சாப்பாடா, 500 ரூபாய் சம்பளமா, தங்கருக்கு பர்மனன்டான இடமா? தாலி என்ன வேறுமே சொல்ல விடாம டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. பாருங்க திருட்டு புள்ளியா. இவன் தான் திருடன் சொல்லி வாடா. அண்ணன் இல்லையா தம்பி? அண்ணன் திருப்பதி போயிருக்காரு. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. மன்னார்குடி ஐயர்கிட்ட 6 லோடு உளுந்து இருக்கு. நம்ம அண்ணன் இருந்தாங்கன்னா அதை சேர்ந்து வாங்கலாம்னு நினைச்சேன். இந்த மாசம் வாங்கி வச்சோம்னா அடுத்த மாசம் விலை டபுள் ஆயிடும். அதான். அண்ணன் இல்லாம நாம என்ன பண்ண முடியும்? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்க என்ன இருக்குது? அண்ணன் இருந்தா என்ன பண்ண போறாரு? அவரும் வாங்கி வைக்கத்தான் போறாரு. தைரியமா வாங்கி வைங்க. உளுந்துல பணம் போட்டவன் உளுந்ததே கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அது தங்க மாதிரி. சரி கடப்புல வாங்கி வச்சிடலாம்.
அப்ப பணத்தை கொடுத்து முடிச்சிடலாமா? கொடுத்துடலாங்க. சரி தம்பி, 3 ரூபாய் இருக்குது, உங்க கையாலே கொடுத்துருங்க. இந்தாங்க. பணம் தவறுது, லாபம் தான். இந்தாங்கம்மா. அண்ணா சொல்லுங்கண்ணே. முருகன் எங்கிட்ட இருந்து அரிசியோடு வந்துருக்கு தம்பி, இறக்கிடலாமா? அதை அங்கேயே இறக்கி வச்சிருங்க. அப்புறம் அண்ணன் வந்துட்டார். கணக்குல இந்த உளுந்த விலையெல்லாம் தலைகீழா கவுந்தரிச்சு போல் இருக்க. வாங்கி வச்செல்லாம் தலையில துண்டு போட்டு போக வேண்டியதான். இந்த ராமமூர்த்தி வேற 6 லோடு வாங்கி போட்டிருக்கானா. அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. எல்லாத்தையும் வடை சுட்டு திங்க வேண்டியதான். நம்ம கிட்ட உளுந்து கிழந்து ஒண்ணும் இல்லையே. அண்ணே என்ன? ஊருக்கு போய் குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறேண்ணே. போய் கூட்டம். இவன் ஒருத்தன் ஒன்னொன்னையும் சொல்லிட்டு தான் செய்வான். வரேன்க்கா. எதுக்கு இதெல்லாம்? இதையெல்லாம் தூக்கிட்டு திருப்பத்தூர் போயிட்டு மதுரை போகணும். சொன்னா கேக்குறியா? திருப்பத்தூர்ல என்ன? அங்கதான் சின்னவன் இருக்கான். சின்னவன் தனியாவா இருக்கான்? ஆமா, கல்யாணமாயி 3 மாசத்திலேயே பிரிஞ்சு போயிட்டான். எல்லாருக்கும் உன்ன மாதிரியா அமையுது? அதுவும் வாஸ்தவம் தான். வீட்டுக்கு வந்தவ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். பசங்க என்ன பண்ணுவாங்க? எங்க பாரதி இருக்காளே, மகராசி, இங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவதான் செய்யறா. இத்தனைக்கும் அந்நியன்தான். இருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே அவதான். கோவில்ல வச்சு பார்த்தோம். கோவில் கட்டிதான் கும்பிடணும். சின்ன பாப்பா, பால் வேணும். பால் தீர்ந்து போச்சு. வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க. இங்க என்ன வந்திருந்தாங்க? பெரிய பாப்பா, பால் வேணும். கொடுங்க. வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க. சரி, கொண்டு வரேன். மகராசி, உன் மனசு இந்த வீட்டுல வேற யாருக்கு வரும்? மடி, ரேணுகா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பாரு. பேசாம இருக்கீங்களே? எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் படுத்திருக்கோம். முடிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கோமா? என்ன பேசுற அவ? சின்னவனே, கதவு தர. டேய், வந்துட்டம்மா. ஏண்டா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அவ என்னடானா முடிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கோங்கிற? என்னடா அது?
தள்ளு. ஐயோ என்னடா ஆச்சு? என்னடா ஏன்டா அழாத? என்ன ஆச்சு? நான் தூங்கிட்டு இருந்தேம்மா. அம்மா அழாத அழாத அழாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழாத அழாத அழாத. ஏன் இப்படி அழுகுது புள்ள? ஐயோ என்ன ஒட்டி கிடக்கு. மருதி பால் எடுத்துட்டு வா. அழாதடா, இதோ கொண்டு வரேன். பால் இருந்திருந்தா நாங்க கொடுத்திருக்க மாட்டோமா? இருந்தா கொடுத்திருப்பியா? என்னம்மா பேசுற நீ? இந்த வீட்டுல எவ்வளவு மாடுகளை கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லைன்னா என்னமா அர்த்தம்? குழந்தைக்கு வச்சிருந்த பாலை தான் தூக்கி கொடுத்துட்டாங்க. யாரு? எல்லாம் இந்த வீட்டு மகராசி தான். பால் ஊத்தி கொடுக்கும்போது நீ பாத்திருந்தா குழந்தைக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லிருந்தா நான் கொடுத்துருக்கவா போறேன்? நான் இல்லன்னு சொல்லியும் நீங்க தானே ஊத்தி கொடுத்துட்டீங்க. சொம்புல இருக்கிற பால் குழந்தைக்கு உங்களுக்கு தெரியாதா? சொம்புல இருக்க பாலை போட்டா மீதி பால் என்னாச்சு? ஆமா, நான் தான் எடுத்து குடிச்சிட்டேன். என்னம்மா அது குழந்தை அழுதுட்டு இருக்கு, ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. இந்த வீட்டுல பாலுக்கெல்லாமா பிரச்சனை? நடு ராத்திரில சத்தம் போட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? ஐயா ஆமா, நாங்க தான் உங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கோம். என்ன நீ ஏட்டி குட்டியா பேசிட்டு இருக்க? வாய் மூடு. என்ன நடக்குது இந்த வீட்டுல? எங்க வா, வீட்டுக்கு பால் எடுத்து வச்சே இல்லையா? என்னடா மரம் மாதிரி இருக்கிற? வீட்டுக்கு எடுத்து வைக்காம அப்படி என்ன வைக்கிறீங்க? மாடை எவ்வளவு பால் கறக்குது, எவ்வளவு சாணி போடுறது நாங்களா பார்த்துட்டு இருக்க முடியும்? செய்யற வேலையை காணுமானா? குழந்தைய கொடுங்க. யாரும் ஒண்ணு தூக்க வேணாம். நீ பேசாம இரு. வாய் திறந்தனால தானே இவ்வளவு பிரச்சனையா? எங்க குழந்தை இப்போ நீ ஐயா பாலை வைங்க. நேற்று பாட்டு பாலை தூக்கி கொடுத்துட்டீங்க. உங்களால வீட்டுல பிரச்சனை. அண்ணன் திட்டம் போது பால் சும்மா இருந்தீங்களே. இது என் வேலை, நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டுக்கு மச்சான இருக்கலாம், ஆனா என் குழப்பம் பண்ணக்கூடாது. வந்து சேர்ந்துருக்காங்க. I'll make a call. யாருன்னு பாருமா. ஹலோ, யார் பேசுறது? அனி, நான் கண்ணு பேசுறேன். கண்ணா, எப்படி இருக்கு கண்ணா? கண்ணனா? கண்ணா போன் ஒரு வந்து பேசுறாங்களா? கொண்டா கொண்டா கொண்டா. கண்ணா எப்படி பாருக்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஐயோ நீ இல்லாம எனக்கு ஒண்ணுமே ஓடலப்பா. என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்கல? மாதவன் பேசுறான். ஏய் கண்ணா, எப்படிடா இருக்க? அண்ணியெல்லாம் நல்லா இருக்காங்கடா. இருங்கப்பா, சாப்பாடு நான் நேரத்து சாப்பிட்டு இருக்கியா? அப்பா பேசுறேன். பில்லு ஏற போதுடா. ஏய் எல்லாரும் உங்கள்ட்ட பேசணும் பிரியமா இருக்காங்க, பேசுறா. ஏ கண்ணா, எப்படி இருக்க? டெல்லி எப்படி இருக்கு? ஆபீஸ்ல பிடிச்சிருக்கா? சாப்பாடு பிடிச்சிருக்கா? அம்மா கேக்குறாங்க. அவரு பெரியவன் வரான். பெரியவன் வர பேசு. பெரியவன் வர்றான்டா. கண்ணன் பேசுறான்பா. நான் அண்ணன் பேசுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கானே. எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரி, உடம்பு பாத்துக்க. சரி, பேசு பேசு. இந்த பேச்சு. அண்ணா. அனி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்ல. சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, குடுக்குறேன். அப்பா வாப்பா. ஐயோ இவன் தொல்லை. என்னையா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லட்சுமி மாடு கண்ணு போட்டுருக்கு. நான் சொன்னேன் அந்த ஜீன் பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல யாரும் தெரிய வேணாம். ஐயோ சாம்பிராணி சாம்பிராணி பில்லு ஏறப்போது குடுறாங்க.
இந்த மாதிரி ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டா ஏதாவது தரணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது என்ன புது கதையா இருக்கு? இல்ல அப்படி தரலனா லவ் உடைஞ்சிருமா? ஐயோ, அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்க வேண்டாம். எதுக்கு வம்பு? ஏதாவது கொடுத்துட்டா போச்சு. என்ன கொடுக்கலாம்? என்னங்க இது? கேவலமா 1 ரூபாய் தரீங்க? 1 ரூபாய் என்ன கேவலமா? 1 ரூபாய்க்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? கல்யாண வீட்டுல 100 500 யாருமே மொய் எழுதுறது இல்ல. 101 501 தான் எழுதுவாங்க. விளையாட்டுல கூட முதல்ல யாரு விளையாடுறதுன்னு தீர்மானிக்கிறது இந்த 1 ரூபாய் தான். இத சாதாரணம் நினைச்சா சாதாரணம் தான், அதிசயம் நினைச்சா இதுவும் பைசா குபுரம் மாதிரி ஒரு அதிசயம் தான். என்னங்க இது? 1 ரூபாய்க்கு 101 அர்த்தம் சொல்றீங்க? இதுவும் 10ஓட 11 தானே? இதுக்குன்னு ஏதாவது தனி அடையாளமா வச்சிருக்கீங்க? சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கண்ணுக்கு தான் எல்லா புறாவும் ஒரே மாதிரி. ஆனா அது அதுக்கு அதோட ஜோடி நல்லா தெரியும். அது மாதிரி இதோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதோட உருவம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். சாதாரண உலகத்துக்கு காசின் மதிப்பு கொடுத்தது நாம தானே. நாம நினைச்ச உயிரும் கொடுக்கலாம். இது உன் கூடவே இருக்கணும். நிலா மாதிரி, சூரிய மாதிரி. அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை, இந்த நாணயம் போதாதா? தடுப்பு மனதை தங்கு வச்சி மேல் பதுக்க முடியாதா? செல்வ சீதரமே நீ சிரிக்கையிலே பல சில்லறை சிதறிடும். செலவு செய்திட நினைத்தால் கூட இதை பதறிவிடும். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம்.
சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி இருக்கும் உயிரும் உனக்கே உபயம் எதற்கு ஆராய்ச்சி இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன் பிறர் பார்க்கவும் விடமாட்டேன் கடவுள் வந்தே கேட்டால் கூட காணிக்கையிடமாட்டேன் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம் துடிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன் கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன் செவ்வந்தி பூவின் நடுவே பார்த்தேன் தேசிய கொடியை சக்கரம் பார்த்தேன் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் ஒற்றை நாணயம் எத்தனை லோடு இருக்கு? 3 லோடு தம்பி. என்னங்க? போன் வந்துச்சு, வீட்டுக்கு போயிருக்காரு. குத்துச்சுடுங்க. என்ன இதெல்லாம்? 5000 நம்ம மில்ல அரைச்சதான். இத்தனை வருஷமா உங்களை நம்பித்தான் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பால்ல கூட தண்ணி கலந்தது இல்லை. திங்கர சோத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி அரிசியில கல்ல கலந்துருக்கீங்களே, என்ன இது? அப்புதான் முத்தே வா உட்காருங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பழைய சாக்கெல்லாம் எண்ணிட்டு இருந்தேன், அதுல ஒரு சாக்கு குறையுங்கய்யா. உடா கம்மநாட்டி பெரிய குத்தங்க குடிக்க வந்துட்டார். மணியாதுல வகுத்த பசிக்கு வீட்டுல சோறு வாங்கிட்டு வாடா. நேரம் கட்ட நேரத்தில் சாக்கு போக சொல்லிட்டு அரிசி வகுத்தக்கிறது கதை சொல்லிட்டு இருக்கான். யாரு செல்வியா? மீன் கொடுத்து அனுப்பிச்சினேன். வறுத்திருக்கியா குழம்பு வச்சிருக்கியா? முத்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன், பத்திரமா கொடுத்து அனுப்பிச்சிரு. ஆச்சா அப்புதான் அரிசி எடுத்து கல்ல எப்படி போச்சு? தப்புதான் தப்பு. அறிவிட்டவனே, அரிசி கீழே சிந்துதுடா. இப்படி கீழே மேல சிந்த வேண்டியது, அப்படியே அள்ளி உள்ள விட வேண்டியது. அப்புறம் கல் இருக்கு மண்ணு இருக்குன்னு குத்த நம்ம மேல வந்து சேரும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சோறுங்கிறீங்க, மீனுங்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த உச்சு கொட்டுறது நக்கல் பண்றது இதெல்லாம் வேணாம், முடிச்சுக்கலாம். அரிசியில கல் இருந்தா எங்களுக்கு வயிறு பசிக்கப்படாது, நாங்க சாப்பிடப்படாது. மில்ல எடுத்து மூடிடுவோமா? ஏன் அரிசி வானத்திலே விளையுது, மண்ணில தானே விளையுது. அரிசி இருந்தா 2 கல்லு மணி இருக்கத்தான் செய்யும். என்னமோ பெரிய குலகாசி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. வேணும்னா உங்க மளிகை கடையில இருந்து ஒரு முளை கையில கொடுத்து அனுப்புங்க, கழுத்துல மட்டும் தொங்கிடுறேன். சம்மதமா? பாரு, உனக்கு வேணா தப்பு பண்றது தொழிலா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாரு, தொழில் என்னன்னு தெரியுமா? நாணயம். ஜனங்க நம்ம கையில கொடுக்கிற நாணயத்துக்கு நாம நாணயமா நடந்துக்கணும். கல்லாவில காசு பணம் சேர்க்கறது மட்டும் இல்ல, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்க்கணும். திங்கிற சோத்துல கலப்படம் பண்றியே, கட்டின பொட்டாண்டி கிட்ட கலப்படம் இருந்தா ஒத்துப்பியா? ஜனங்க 2 பேர் கையில மட்டும் தான் தராசு கொடுத்துருக்காங்க. ஒன்னு நீதி தேவதை கையில, இன்னொன்னு வியாபாரி கையில. அதுக்கு எந்த சூழ்நிலையிலும் கலந்து வந்துடக்கூடாது. காசு சம்பாதிக்க ஆசைப்பட்ட உங்க அப்பா சம்பாதிச்ச பேரை கெடுத்துறாரு. இதுக்கு மேலே உங்ககிட்ட வரவசில வச்சுக்கிட்டு இருந்தா நான் தான் தூக்கில தொங்கணும். வேணாம், இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நான் ஒண்ணு நம்பி தொழில் பண்ணலையா? நீ தான் என்ன நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்க. காசே வாங்காம கடனை கரைச்சு கொடுத்தேன் பார், அதனால நீ எனக்கு பாடம் நடத்துற. கொடுக்க வேண்டிய காசுக்கெல்லாம் வட்டியா செலவா செட்டில் பண்ணியா வரவு செலவு முடிச்சுக்கிடுவான். நாக்குவலி கூட பிரயோஜனம் இல்லாம பேர சம்பாரிச்சு வச்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணுங்க அப்பா மாதிரி இழிச்சாப்பே கிடையாது. இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். பாட்டியா எல்லாத்தையும் இறக்க சொல்லிக்கல. இவங்க அறவேல பாட சொல்லி சொல்றேன். லாரில ஏத்து லோட்ல கீழே இறக்க சொல்லி சொல்லு. இவங்க கூட வியாபாரம் பண்ணி பழத்த பழப்பலாம் போதும். இவ்வளவு கீழே சொல்றேன். என்னாச்சு?
ஏன் கணக்கு முடிக்காம இருக்கீங்க? நான் தான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்துட்டு போனேன்ல. அந்த பணத்துலதான் தம்பியும் ராமூர்த்தியும் சேர்ந்து உளுந்து வாங்கி வச்சது. உளுந்து வாங்கி வச்சது இல்ல, விலை ஏறும்னு சொல்லி வாங்கி. யார கேட்டதெல்லாம் பண்றான்? எங்க மருந்து சீட்டு எடுத்துட்டீங்களா? ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது வச்சுட்டு உங்ககிட்ட தான் இருக்கு உங்ககிட்ட தான் இருக்குன்னு பஞ்சத் பண்ணாத. சரி, நான் தேடுறேன். நீங்க போய் பணம் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வா. ஹலோ, பாடி பேசுறேன். என்ன அரிசி கல்லு மண்ணும் அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்களை நம்பி தானே வியாபாரம் பண்றோம். தப்பு நடந்து வச்சு மன்னிச்சுங்க. இதோட திருப்பி அனுப்புங்க. ஆளாளுக்கு பியூரோல கை வைக்காதுங்க. பணத்தை கேட்டுடுங்க. சின்னவனே, அவ ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதையா. அவ அங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ காதுல விதில விழுந்து வைக்க போகுது. இதை வாங்கிட்டு புறப்படுப்பா. வாங்கிக்கையா, புறப்படு. ஏங்க, அவர் வேற ஏதோ நினைப்புல சொல்லிருப்பாரு. குழந்தைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. போங்க. பெரியவனே, என்னப்பா இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டேன்? உன் வாயில இருந்து எப்படி இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? இந்த வீட்டுல உங்க அப்பா தான் வளருவாயின்னு நினைச்சேன். நீ எப்படி அப்படி எல்லாம் பேசுற? அவன் யாரு? இந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறான். அவன் காசு எடுத்தா என்னடா தப்பு? குழந்தைய கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறப்ப இப்படி ஒரு வார்த்தை கேட்டியே, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? உன்னை தவிர அவனுக்கு உலகம் தெரியாதுப்பா. காசை வாங்கிட்டு போனானே ஒழிய அவன் மூஞ்சி வாடி போச்சு. என்னால பார்க்க முடியலடா. யார் மேல எவ்வளவு கோவம் உங்ககிட்ட காட்டிட்டேன். மனசுல ஒண்ணு வச்சுக்காத. என்ன மன்னிச்சுடுறான். அண்ணே, என்னென்ன இதுக்கு போய் விடுன. எனக்கு என்னென்ன தெரியும்? எங்க குடுக்குற எங்க வாங்குறேன் எல்லா வரசரும் உனக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் மனசுல வச்சுக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? சரி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? வா. குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையா டாக்டர்? வெறும் ஃபீவர் தான், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. அழுகுதேடா. என்னாச்சு? ஊசி போட்டாங்கல்ல, அது அழுது. சரிம்மா, சரி.
டிம்மி பேப்பர் கொடுங்கண்ணே. ஒரு பேனா கொடுங்கண்ணே. அப்படியே ஒரு கவிதை எழுதி கொடுங்கண்ணே. என்னது கவிதையா? ஆமாண்ணே, நான் 5 வருஷமா ஒரு பொண்ணு உசுறு குசுரா லவ் பண்றேன்னு யாருமே லவ் லெட்டர் எழுதி தர மாட்டேங்கிறாங்க. நீங்களாச்சும் எழுதி தாங்கண்ணே. இது மளிகை கடை, போடா அந்த பக்கம். அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே. உங்களை அசப்புல பார்த்தா கவிஞர் வாலி மாதிரியே இருக்குண்ணே. நீங்க மட்டும் தாடியும் மீசையும் எடுத்து புட்டா கவிஞர் கண்ணதாச மாதிரியே இருக்கும்ல. என்ன சொன்ன? கவிஞர் கண்ணதாச மாதிரியே இருக்கும்ல அப்படின்ற அதானே. அன்பே பொன்னி. அண்ணே இந்த பொண்ணு பேரு பொன்னி இல்லண்ணே, கௌரிண்ணே. அரிசியை சொன்னா கவிதை சொல்ல குறுக்க பேசக்கூடாது. சொல்றதை எழுதிக்க. நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு, உன்னை பாக்காட்டினா அது தப்பு. நீ ஒரு சக்கரை, என் மேல காட்டு அக்கறை. நீ ஒரு மல்லி, உங்க அம்மா தான் எனக்கு வில்லி. நீ ஒரு சேமியா, எங்க அம்மா உனக்கு மாமியா. மொத்தத்துல நீ ஒரு பெருங்காயம், என் இதயத்துல ஏற்படுத்திடாத பெருங்காயம். அதான் கவிதை சொல்லிட்டல, அப்புறம் எங்க அழுகுற? வேஸ்ட் பண்ணாத, கொண்டு போய் கொடுப்போ. கவிதை எல்லாம் நல்லா இருக்குண்ணே. அப்புறம் என்ன, கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அதை